இத்தினோண்டு 2 கையில் இருந்தது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வடிஞ்சு இங்கே கிடக்க. நமக்கு இங்கு குடிக்காமா? இங்கு இங்கு ஆக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலேருந்தே வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேங்க. மணி 9 o'clock ஆச்சு. ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற திங்ஸ் எல்லாம் என்னன்னு யோசிக்காதீங்க. அதை நான் இன்னும் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. இந்த வீக்கெண்ட் அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். அதில் இருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி அஞ்சனாக்கு, அம்மாவுக்கு, அனுஷாவுக்கு எடுத்து வச்ச பொருட்கள் நான் டீக்ளட்டர் பண்ணது. ஸோ வாங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்தே டே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் உட்காந்து புது போஸ்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணேன் எங்கள் ப்ளாகில். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி இதுதான். அது ப்ளூபெர்ரி பனானா ஸ்மூதி. ஸோ இனி உங்களுக்கு இந்த ரெசிபி எப்போல்லாம் பார்க்கணும் செய்யணும்னு தோணுதோ டேரெக்டாக என்னோடய வெப்சைட்டுக்கு போயிருங்க, yummy.com. ப்ளூபெர்ரி பனானா ஸ்மூதி ஸ்ட்ரைட்டாக ரெசிபி போகணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெசிபி வந்துடும். அதில் உங்களுக்கு ரெசிபீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸுமே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லா டிப்ஸு எல்லாமே எழுதியிருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி மார்னிங் இந்த ரெசிபி, இந்த ஒரு ரெசிபி, சிம்பிள் ரெசிபி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour உட்காந்து எழுதியிருப்பேன். அதனால் செக் பண்ணுங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்குள்ள மெயின் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த ஃபேனு எவ்வளோ சவுண்ட் இப்போ கேட்டுட்டு இருந்தேன்னு பார்த்தீங்களா? எனக்கு தெரியல ஆக்சுவலி இது எதனால் இந்த இவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு. இந்த மேலே கொடுத்துருக்கிற இந்த ஃபால் சீலிங்னால் கட கட கடன்னு சவுண்டு கேட்குதா, இல்லாட்டி இந்த ஃபேனில் ஏதாவது பிரச்சனையானு எனக்கு தெரில. ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கி இன்னொரு கப் காஃபி தேவை. ஆல்ரெடி காலையில் ஒரு கப் காஃபி குடித்தேன், பட் ஸ்டில் இன்னொரு கப் காஃபி வேணும். ஸோ எனக்கு ஆக்சுவலி இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே தோணுங்க. நான் இதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டைமே சொல்லியிருக்கேன், சுனிதாக்குமே ரொம்ப தெரியும். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பர்சனலாகவும் நிறைய பேர் மெயில் அனுப்புவாங்க, டிஎம் அனுப்புவாங்க. எனக்கு எப்போவுமே அதில் ஃபேவரட் எனக்கு எந்த கமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது எந்த கமெண்ட்டை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு சில பேர் என்னை ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓடின மாதிரி இருந்துச்சு. லைக் என்னோடய பிளாகிங் ஸ்டேஜில் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 years நான் பிளாக் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2011 நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணது 2011. ஸோ அந்த டைம்லேருந்தே உங்களை ஃபாலோ பண்ணுறோம். உங்கள் வெப்சைட் தான் ஏன்னா ஏர்லியர் ஸ்டேஜஸ்லலாம் யூடியூப் கிடையாது. அப்போ நம்மளோட வெப்சைட்டில் தான், பிளாகில் தான் போய் பார்ப்பாங்க, ரெசிபீஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் உங்கள் வெப்சைட்டை தான் எங்களுக்கு கல்யாணம் கழிஞ்ச புதுசில் நாங்கள் பார்த்தோம். ஸ்டில் ஏதாவது ரெசிபி வேணும்னா அதை தான் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்ட்ஸ் எனக்கு அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் தான் இருக்கும். என்னென்னு தெரில, அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தரும். பிகாஸ் 2011னா இப்போ ஆல்மோஸ்ட் 15 years ஆக போகுது. ஸோ அவ்வளோ நாள் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிடும், அது நம்மளோட பார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய ஃபுட் பிளாகு. நான் யூடியூப் ஆரம்பித்த டைமில் கூட நான் அதில் ஆக்டிவாக தான் இருந்தேன். ஸ்டில் நான் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் எங்களோட லைஃப்பில் ஒரு மெயின் பார்ட், எங்கள் லைஃபு இந்த மாதிரி பில்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோடய பிளாகு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் என்னோடய பிளாகை சப்போர்ட் பண்ண உங்களுக்கும் ஹியூஜ் தேங்க்ஸ். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஷ்வாஷர் லோட் பண்ணேன், ஆனால் டிஷ்வாஷர் ஆன் பண்ணல. எப்போவுமே டிஷ்வாஷர் சூப்பர் ஃபுல்லானால் தான் நான் போடுவேன். லைக் ஃபுல்லாக பேக் ஆகணும் எனக்கு டிஷ்வாஷர். கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்கும்போது நான் எப்போவுமே ஆன் பண்ண மாட்டேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு தோணும் அது வேஸ்ட்டு. ஃபுல் பாத்திரம் வந்தால் தான் நம்ம அந்த ஒரு சைக்கிள் ரன் பண்ணும்போது நமக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்னு.
நேற்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்துச்சா, கீழே பார்த்தீங்களா எம்டியாக இருக்குது. அதனால் நான் நேற்று ஆன் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து காலையிலேருந்து பேக் பண்ணிகிட்டே வரேன் என்னோடய டிஷ் வாஷரை. இது ஃபுல்லாக நனைஞ்ச உடனே ஆன் பண்ணி விடுவேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நான் உங்கள் கூட வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் தெரியுமா, மல்டிக்ரெயின் ப்ரெட்டு பண்ணேன் அப்படின்னு. அப்போது அந்த ரெசிபி நான் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு 3 லோஃப் ப்ரெட்டு பண்ணேங்க. ஒவ்வொரு வேர்ஷனும் பண்ணேன். ராகி மாவு போட்டு, மக்கி மாவு போட்டு, அந்த மக்கி ஆட்டா மாவு போட்டு, கம்பு மாவு போட்டு அப்படியெல்லாம் பண்ணேன். அது ஒர்க்கே ஆகலை. அப்போ 3 லோஃப் ப்ரெட் ஆகிடுச்சா. ஸோ அதை தூரமாக போட முடியும், அதுவும் ஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ அதை ஃபுல்லாத்தையும் பிரித்து இந்த மாதிரி உப்புமா மாதிரி தான் கிண்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இதுதான். இதோடி முடிஞ்சு ஆக்சுவலி ஃபியூ வீக்ஸ் ஆட்டு நான் வந்து அடிக்கடி இந்த உப்புமா செஞ்சு தீத்தேன் அதை. ஸோ இதில் இருக்கிறது வந்து என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, மில்லட் மாவு, எல்லாமே நல்ல மாவு. அதனால அது ப்ரெட்டாக பேக் ஆனதுக்கப்புறம் அதை பிரித்து நம்ம இந்த மாதிரி உப்புமா தாளிச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அதுதான். நான் வந்து குக்கிங் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணுறேன்னா, எந்த ஒரு ஃபுட்டையும் எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ளாப்பான ஃபுட்டை கூட எப்படியோ சம்திங் எடிபிளாட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவேன். இந்த வேஸ்ட் பண்ணி தூர போடுற இடவாடே கிடையாது இங்கே. என்னோட வீடியோக்கு நான் வந்து கேமராவையும் ஃபோனையும் எங்கெல்லாம் வைக்கிறேன்னு எனக்கே சிரிப்பாக வருது. ஆக்சுவலி இதை வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு திண்டில் வச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷானேங்க. ஃப்ரெஷ்னா சூப்பர் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுனா வாங்கியிருக்கோங்க. ஆக்சுவலி நான் என்னைய மிந்திலேருந்தே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓல்டு விளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிந்தி ஒரு சவுனா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டோமா. திருப்பி எனக்கு ஆக்சுவலி சவுனா ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரில, அதில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். அதனால் அதை திருப்பி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோமா. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வாங்கினோம். அதுலேருந்து வீக்லி ட்வைஸ் வந்து சவுனா எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு வந்து அந்த எக்ஸஸ் ஸ்வெட்டெல்லாம் போயிடும். நான் உங்களுக்கு காணிக்கிறேன், பாத்ரூம்குள்ளே இருக்குது. இப்போ நான் ஃபேஸில் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வில்வாவோட மில்க் சீரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைலி ரெக்கமெண்ட். மாய்ஸ்சரைஸாக வைக்குது முகத்தை. ஓகே, ரெடி போகலாமா? சவுனா வந்து காணிக்கிறேன்னு சொன்னேன்ல, இதுதான் ஆக்சுவலி இப்போ இந்த பாத்டப்பில் தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அமேசானில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஒரு கேஜ் மாதிரி வருதா, பக்கத்தில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய அந்த ஸ்டீமர் இது வந்து இருக்குது. ஸோ அதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உள்ளே உட்காந்துடணும். நல்ல ஸ்டீம் வந்து நான் ஒரு பைப் இருக்குல்ல, அது வழியாக உங்களுக்கு வந்து ஸ்டீம் வரும். நீங்கள் வந்து இதை ஜிப்பு பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துடணும். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ நீங்கள் அதில் டைமர் செட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உட்காந்து நீங்கள் பண்ணும்போது அப்படி ஸ்வெட் ஆகுங்க உடம்பு. நான் என்ன பண்ணுவேன்னா, உள்ளே உட்காந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முகத்தையும் உள்ளே இழுத்துருவேன். ஸோ நம்ம முகமும் ஸ்டீம் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சிடணும் நம்ம. ஸோ இதுதாங்க சவுனா. இதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்தாச்சு. இன்றைக்கி அவளுக்கு ஹாஃப் டே தான். ஹாஃப் டே கூட இல்லை, 11 மணிக்கு வந்துட்டா. குவார்டர் டேயா? எப்படி எழுதுன டெஸ்ட்டு? எவ்வளோ மார்க் எடுப்ப? 20. உனக்கு மார்க்கு கிடையாதுல்ல, கிரேட் எவ்வளோ எடுப்ப? அப்படியா? எங்களை மார்க் உண்டு? A+ன்னு சொல்லு. எவ்வளோ எடுப்ப? A+ எடுத்துருவியா? A+ எக்ஸலண்டா, அவுட்ஸ்டாண்டிங்கா? சரி, வாங்கிட்டு கேட்கணுன்னு இருந்தேன். அந்த சோஃபாவில் பேப்பரை கிழிச்சு வச்சிருக்கிய, அது என்ன பேப்பரு? அங்கே சோஃபாவில் போய் பாரு, ஒரு வண்டிக்கு பேப்பர் இருக்கு. அதில் கூட வேண்டிய பேப்பரை வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வேஸ்ட் பாஸ்கெட்டில் போய் போடு. சரி, குக்கும்பர் சாப்பிட்டியா ஸ்நாக்ஸுக்கு? வேஸ்டில் போடு. அப்போ எடுத்து போய் பழுக்கலடா. நான் அதில் ஒரு பப்பாளியை வச்சு காய வச்சு தாய் பப்பாயா சாலட் பண்ணேன். இன்னொன்று இருக்குது, அதை வச்சு கூட்டு ஏதாவது பண்ணிடுவேன். மஹி, அந்த வேஸ்ட் பாஸ்கெட்டில் எடுத்து போடுப்போ. உங்கள் குட்டீஸ் இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் நீங்கள். நான் கேட்கணேன், இவங்கள்ட்டே கேட்கேன். இங்கே பாருங்கள்,
அவள் பேக்லேருந்து எடுத்து வச்சுருக்க பேப்பரை பாருங்கள். கிழிச்சு பேப்பர் வைக்கிது. இப்போ எதுக்கு இந்த பேப்பரை எடுத்து வேஸ்ட் பண்ணுngaன்னு எனக்கு தெரியாது. பேப்பரை வேஸ்ட் பண்ணுறதுல மஹி வந்து டாப்பு. அடுதானே இல்லையா? பாருங்க, கையெடு பார்ப்போம் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணியிருக்கியான்னு பார்ப்போம். எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கா பாரு. ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு ட்ரீ. பார்த்துக்கோ, சேவ் ட்ரீஸ். பின்னா யாரு பேப்பர் உனக்கு எதுலேருந்து வருது? இது நேற்று நான் கொஞ்ச நேரம் தானே இந்த ட்ரெஸ் போட்டேன், சும்மா துவைக்க முடியாது. நேற்று நான் வந்து கொஞ்ச நேரம் தான் போட்டேன். ஏன் இந்த துணிக்கு என்ன? ஆமாம் வந்துட்டான் பெரியவன். பார்த்தீங்களா என் மானத்தை வாங்கிட்டு போகிறானா. அவன் பிள்ளைய சொன்னோன்னு பொறுக்கலை. அடுதானே ஓகே. பிள்ளைய சொன்னோன்னு என்னைய நேற்று போட்ட துணி தானே அப்படின்னு கொழுப்பு பிடிச்சி என்ன பண்ண இந்த பிள்ளைகளெல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்னைய அட்டாக் பண்ணுவாங்க. சிரிக்குது பேர். லன்ச் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ் தான். நேற்றுள்ள மீன் குழம்பு லெஃப்ட் ஓவர் இருக்கா, அதனால் நேற்று எடுத்து வச்சு இந்த சாலை மீன் இருக்குது, அதை ஃப்ரை பண்ணிட்டா லெஃப்ட் ஓவர்ஸை வச்சு இன்றைக்கி லஞ்சை ஒப்பேற்றிடலாம். யாருக்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் சொல்லுங்கள். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசும்போது எல்லாருமே அஸ் அ லேடிஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ். ஒரு மீல் நம்ம வந்து குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுதுன்னு இருக்குன்னு வைங்களேன் சுச்சுவேஷன், நமக்கு ஜாலி தான். ஸோ இன்றைக்கி அப்படி தான். இந்த மீனை பொரிச்சிட்டேன்னா இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சு. மஹிக்குட்டி லஞ்ச் எப்படி இருக்கு? என்ன ஃபிஷ் அது? ஏன் அது ஃபிஷ்ஷு சாப்பிடாம வச்சுருக்க? பெஸ்ட் பார்ட்டா? அது என்ன ஃபிஷ் எடுத்துக்கானி? பெஸ்ட் பார்ட்னால சால மீனா? நீ சொல்லத சால மீன். எனக்கு மஹி சால மீன் சொல்லது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுறது பெஸ்ட் பார்ட். பேபியா? பேபி இப்படி இத்தினோண்டு 2 கையில இருந்தது அப்படியே வளர்ந்து வடிஞ்சு இங்க கிடக்கா. பேபிக்கு சிரிப்பா பார்க்கலையா? ஓ பேபி சிக்கு. நமக்கு இங்கு குடிக்காமா? இங்கு ஆக்கு இங்கு சொல்லு. இங்கு சொல்லுமா? இங்கு சொல்லுமா? இங்கு சொல்லு. நீ பேபி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் டைம். இன்றைக்கி வந்து சதீஷ் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு டின்னர் தாங்க. லாஸ்ட் வீக் வந்து மகாமஹிக்கு வந்து ராமன் செஞ்சு கொடுத்தேன். அப்போ சதீஷ் வந்து சாப்பிடல, அவங்க எனக்கு ராமன் வேண்டான்னு சொன்னாங்களா. பட் இன்றைக்கி வந்து காலையில் எனக்கு வந்து ராமன் சாப்பிடணும் போல் இருக்குது. மகாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த ராமன் செஞ்சு தருவியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு ராமனே அடிக்கடி கிரேவிங் வரும். யாராவது நம்மள்கிட்ட ரெக்வெஸ்ட் வேறு பண்ணிவிட்டு நம்ம விடுவோமா? அதனால் ஒரு கொரியன்னு சொல்ல மாட்டேன் இது, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். இந்த வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொச்சுகாரு, கொஞ்சம் கொச்சு ஜாங்கு, டஹீனி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். சிக்கன் தையும் போட்டிருக்கேன், முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி ப்ராப்பர் ரெசிபி இல்லை, பட் ஒரு ப்ராத் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா சிக்கன் தை இருந்துச்சு, அதை வந்து பேன்கோவில் கோட் பண்ணி ஜஸ்ட் சும்மா பேன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி நூடுல்ஸ் வந்து ரைஸ் நூடுல்ஸ் என்கிட்ட ஒரு பேக்கெட் இருந்துச்சு, அதனால் அதை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து சோக் பண்ணாலே போதும், சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் இங்கே டாப்பிங்க்கு எக்கு, ஸ்ப்ரிங் ஆனியன், சில்லி ஆயில், அதுக்கப்புறம் இது வந்து டொகராஷி அப்படிங்கிற ஒரு சில்லி பவுடர், இந்த சீசனிங்கை வந்து மேலே தூவுறதுக்கு. அதுக்கப்புறமா என்னோடய ப்ளாகுக்கு வந்து நான் நேற்று பப்பாயா சாலட் பண்ணேன். தாய் ரா பப்பாயா சாலட் உண்டு தெரியுமா? அது வந்து செஞ்சேன் பார்த்துக்கோங்க. வீடியோலாம் எடுக்கலை, பட் ரீல் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்ஸ்டாகிராமுக்கு ரீல் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பப்பாயா சாலடை வந்து சாலட் மாதிரி
இது பண்ணுறதுக்கு. இது வந்து பச்சை பப்பாயா இருக்குல்ல, அதை வச்சு பண்ணுற சாலட் என்ன டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா? தக்காளி எல்லாம் போட்டு இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பாப்புலர் தாய் ரா பப்பாயா சாலட். இதோட ரெசிபி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதையும் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாலட் பிளேட் அசம்பிள் பண்ணிடலாம். இது பாருங்கள், நம்மளோட சிக்கன் தை போர்ஷனை நான் வந்து பேன்கோவில் க்ரஸ்ட் பண்ணி சும்மா பேன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட இங்கே காணி. ஓகே, நம்மளோட சிக்கன். அதுக்கப்புறம் இது வந்து அந்த நான் சொன்னேன்ல அந்த தாய் பப்பாயா சாலட். இது ஆக்சுவலி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வேர்க்கடலை எல்லாம் போடுவோம். இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம பைத்தங்கான்னு சொல்லக்கூடிய அந்த லாங் பீன்ஸும் போடுவோம், ராவாட்டு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம அந்த டொகராஷிங்கிற அந்த சீசனிங் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக இந்த சிக்கனுக்கு மேலே தூவிடலாம். அதுக்கப்புறம் டிப்பிங் சாஸுக்கு நான் வந்து இந்த தந்தூரி மேனேஸ் இருக்கு என்கிட்ட. பேட்டுலாம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் சதீஷுக்கு டொமேட்டோ கெச்சப் பிடிக்கும். ஓகே, ஸோ இது நம்மளோட சாலட் பிளேட்டு. இப்போ நம்ம வந்து ராமன் அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ராமன் பவுல் எடுத்துக்கோங்க. சதீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் போதும்னு சொன்னாங்க. அதனால நம்மளோட ரைஸ் நூடுல்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ போதுமா? ஓகே. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ப்ராத்து தான் கேட்டாங்க. ப்ராத்து தான் நிறைய விடு அப்படின்னு. இந்த ப்ராத்தே எப்படி இருக்கு பாருங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலி ஸ்பைசி கிடையாது. அதுதான் வந்து கொரியன் டிஷ்ஷோட மகத்துவம். எல்லாரும் அது வந்து சிவப்பு கலரில் இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் நினைப்பாங்க ஓகே கொரியன் டிஷ் வந்து செம்ம ஸ்பைசி போல அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. அது நம்மளோட காரத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப மைல்டு தான். ஸோ ப்ராத் ஊற்றியாச்சு. இப்போ எக் இருக்குல்ல, இது ஆக்சுவலி நான் ராமன் எக் மாதிரி பாயில் பண்ணலை, ஜஸ்ட் ரெகுலராக ஹார்ட் பாயில் தான். அதுக்கப்புறம் நம்ம எக்குக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷுக்கு. அதுக்கப்புறமா சில்லி ஆயில். ராமன் இருந்தாலே நம்ம சில்லி ஆயில் கண்டிப்பாக போடலாம். பிகாஸ் சில்லி ஆயில் வந்து சமையல் தீந்துட்டு சொன்னால் இருக்கா? ஆமாம், கொஞ்சோண்டு இருக்குது. இது ஆக்சுவலி நான் பண்ணணும், ஒரு பேட்ச் சில்லி ஆயில் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை. இது மாஸ்டர் ஷோ அப்படிங்கிற பிராண்டு, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன். இதுதாங்க இன்னைக்கு டின்னர். ஓகே, ஸோ இங்கே கிடைக்கும் எல்லாருக்கும் நான் பாய் சொல்லிடுறேன். இதுதான் இன்னைக்கு டின்னர். இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். நீ பசங்க வந்தவொடனே இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க சந்தோஷமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.